சூதுகவும் இந்த பீஸா அந்த மாதிரி படத்தை நான் பார்த்துருக்கேனே தவிர அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பழைய விஜய் சேதுபதி நான் பார்க்கல. ஆனால் உண்மையிலேயே இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு பழைய விஜய் சேதுபதி மறுபடியும் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே நான் தான் நினைக்கிறேன். நான் வெரி நைஸ். உண்மை ட்ரைலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சத்தியமாக எனக்கு பழைய கம்பேக் வரணும். எனக்கு இந்த புது விஜய் சேதுபதி எனக்கு வேண்டாம். பழைய விஜய் சேதுபதி எப்படி நம்ம பார்த்தோம் பாருங்க சூதுகவும், அதான் எனக்கு தேவை. உண்மையிலேயே மாசாக இருக்குது. அந்த பீச்சாவில் பார்க்கும்போது இவரெல்லாம் என்ன நடிகரா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவன் போக 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 பார்க்கும்போது அந்த தர்மதுரையெல்லாம் பார்க்கும்போது அது என்ன அது அந்த தமனா கூட அதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் சும்மா இல்லை அதெல்லாம் வாழ்ந்து காட்டுறது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு 65 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜேம்ஸ் பாண்டுங்கிறது ஜெய்சங்கருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் பொருந்தும். ஜேம்ஸ் பாண்டுனா தமிழ்நாட்டில் ஜெய்சங்கர் மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி நடிப்பு சிவாஜி கணேசன் அடுத்த படம் ஒரு இதை பார்க்குறோம்னா அவர் அந்த படத்தில் விஜய் சேதுபதி தெரிய மாட்டார், அந்த கேரக்டராக தெரிவார். அந்த மாதிரி இருக்கிறதுல ஏசுங்கிற வச்சு அவர் 3 இயர்ஸாக தான் இருப்பார். அது ரொம்ப ரீச் ஆகும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜய் சேதுபதி 51வது படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். எப்படி மேடம் இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது இது கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா வந்து இந்த ஆரண்ய காண்டம் அந்த மாதிரிலாம் நிறைய படம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி அதை பார்க்கும்போது சூதாட்டத்தை வச்சு அந்த மாதிரி வச்சு ஏதாவது இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த என்ன சொல்கிறது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சூதுகவும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது நல்லாவே போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. சொல்லப்போனால் சீட்டுக்கட்டில் வந்து ஏசு தான் ஒரு ஃபஸ்ட்டு அது மாதிரி சொல்லுவாங்க, முன்னணின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அந்த மாதிரி தான் படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு ஹெட்டு மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு தோணுது இந்த படம் பார்த்தா. பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் தெரியுது. பார்த்தா அந்தளவுக்கு ஒரு கிளியர் இது இல்லை. இப்போதைக்கு சும்மா ஒரு ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதியோட 51வது படம். விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. ஏன்னா அவர் எப்போதுமே அவரோட நடிப்பு வந்து அவர் தனி விதமாக மிரட்டி விட்ருவார். அசால்ட்டாக அவர் நடந்து வந்தாலே அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அதனால் எதிர்பார்க்கலாம். விஜய் சேதுபதி கொஞ்ச நாளாக வந்து டச்சில் வேறு ரீரிலீஸ் படங்கள்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்தது ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். இதை பார்த்தா மேபி கேங்ஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் தோணுது. இல்லை கேங்ஸ்டர் கூடவே இருந்து இவர் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா ஒரு டாப் லெவலில் வர மாதிரியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிற கதைக்களம். விக்ரம் வேதா இந்த மாதிரி இது ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி இருந்தது, அது நல்லா போச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஜானராக இருக்குது. டைட்டிலும் நல்லா ஏசுன்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது அவருக்கு பிக்கப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இவர் இந்த கேங்ஸ்டாரு கலந்த காமெடி, யோகி பாபு வேறு இதில் இருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் இவர் நிறையா பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். விக்ரம் வேதா இந்த மாதிரி கேங்ஸ்டார் நம்ம பார்த்துருக்கோம். இவர் இந்த கேங்ஸ்டாரில் இவர் ஒரு ஹெட்டு மாதிரி நமக்கு ஒன்று தோணுது. ஏன்னா அந்த சீட்டு கட்டில் ஏசுங்கிறது நமக்கு பெருசாக தெரியுது. ஸோ இவர் ஹெட்டாக இருந்து அது ஒரு டீம் மாதிரி ஒரு காமெடியான ஒரு ஜானராகவும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா யோகி பாபு இருக்கிறதுனால காமெடி சென்ஸு அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். சில படங்கள் சரியாக போகல இல்லையா? ஆமாம். இந்த படம் எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? இது எதிர்பார்ப்பு எப்படின்னா ஒரு 2 நாள்லேயே பல கோடியை தட்டுற அளவுக்கு நட்டிச்சு நல்லா இருக்குது. படம் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ. கெட்டப் எப்படி ப்ரோ இருக்குது? ஆள் திருப்பி பழைய மாதிரி மாறின மாதிரி இருக்குல்ல ப்ரோ? கெட்டப் வந்து தர்மதுரை படத்தில் 10 மாதிரி கெட்டப், ரொம்ப வயசு ஒரு 10 ஏஜ் குறைஞ்ச மாதிரியே கெட்டப் மாதிரி இருக்குது. அவர் ஸ்டைலில் இந்த டீஷர்ட் போட்டுருக்க ஸ்டைலில் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. டீசரை பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து இதில் நிறைய இந்த யோகி பாபு சார் இருக்கார். அப்புறமேட்டு வந்து பிருத்திவிராஜ் பப்ளு அவர் இதில் என்ன பண்ணுறாருங்கிறது இப்போ வந்து யூடியூப்பில் வந்து அவரை பற்றி நிறைய இது போயிருக்கு இல்லையா, கான்ட்ரவர்சி போயிருக்கு. இப்போ இதில் இவர் வந்து என்ன புதுசாக பண்ண போகிறாருங்கிறத பார்க்குறதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு. பப்ளு இதில் நடிச்சிருக்காப்புல, அவரும் இந்த அனிமல்ஸ்லாம் நடித்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. விஜய் சேதுபதி சார் கூட இப்போ நடிக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேங்ஸ்டார் மாதிரி அப்படின்னு எதிர்பார்ப்பேன். பெரிய கன்னு ஷாட்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு கேங் வார் படம் மாரி தான் தெரியுது. நல்லாயிருக்கும் படம். அப்படி தான் எக்ஸ்பெக்டேஸ் பண்ணுறோம். ட்ரெய்லர் பார்ப்போம், எதிர்பார்ப்போம். இப்போ சீட்டு கட்டில் வந்து ஏஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். இப்போ இதில் ஏஸ்னு டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ இவர் தான் லீடர் மாதிரி இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஒரு லீடர் கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா ஏசுங்கிறது வந்து சீட்டு கட்டிக்க ஒரு கிங்கு மாதிரி. அப்போ வந்து இதுலேயும் அந்த ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காங்க. இது யோகி பாபு பப்ளு அவங்கெல்லாம் இருக்கிறபோது யோகி பாபு இருக்கார், பப்ளு இருக்கார். அவர் காமெடிங்க நம்ம விட யோகி பாபு இப்போ வந்து எமோஷன் சீனாலாம் நடிக்கிறதா, இந்த மண்டேலா அந்த படத்தில் நடித்ததெல்லாம் அவரோட குணாதிசயங்கள் அதிகமாக குணச்சித்திர வேடங்களில் இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவரோட வாழ்ந்து காட்டுற ஒரு விஜய் சேதுபதியோட இருக்கும்போது அது இன்னும் எஃபெக்டாக இருக்கும்.
நல்லா ஹெவியாக வருங்கிற ஒரு இதாக இருக்குது. விஜய் சேதுபதி சார்கிட்டருந்து அவர் இந்த நியூஸை பார்த்து இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அவர்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான். சார், நீங்கள் நல்ல சப்ஜெக்ட் படங்களாக நிறையா கொடுத்துருக்கீங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா ஆண்டவன் கட்டளை, பண்ணையாரும் பத்மினியும், இன்னும் நிறையா படம் இருக்குது சார். பட் ஆனால் எனக்கு இந்த 2 படம் உங்களோட நடிப்பில் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் படம், ஸோ அதில் நீங்கள் வில்லனாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு இருக்கிறதுலே பேட்ட படத்தை விட நீங்கள் அதில் தான் ரொம்ப மாசாக இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். எனக்கு இது பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க சார், இது என்னோட சஜஷன் தான். உங்களுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. அதே மாதிரி அவரோட நல்ல கதைக்களம் உண்டான படத்துக்கும் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. வெயிட் பண்ணலாம், ட்ரெய்லர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கதைங்கிறது புரியும். கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் தெரியுது. படம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ட்ரீசரே நல்லா இருக்கிறதுனால படம் கண்டிப்பாக வந்தால் உடனே பார்க்குறது மாதிரி இருக்கும். அனைத்து நபர்களும் ஆதியின் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.